கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 4:3, ரோமன்ஸ் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இப்ப வேத வாக்கியத்தை குறித்து சொல்றாரு. என்ன வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? எங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம் எடுத்து சொல்றாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே சொல்லும்போது அது எண்ணப்பட்டதுன்னு தமிழில் சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டட் அஸ் ரைச்சியஸ்னஸ். இங்கே கிரேக்க மொழியில் இது லோகி சமாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம். இது என்னன்னா, ஒரு அக்கௌண்ட் கணக்கு பார்ப்பாங்க இல்லையா, ஆடிட்டர்ஸு, அக்கௌண்டன்ட்டு, அந்த அவங்க உபயோகப்படுத்துகிற பதம். எப்படி வரவு செலவுன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு மனுஷனுடைய கணக்கில் வரவு எழுதப்பட்டது. அப்போ ஒரு மனுஷனுக்கு அதாவது என்னென்னா, இது அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரியமாக. அப்போ பவுலோட இங்கே இது என்ன, இது விசுவாசம்தான். அவர் செய்த கிரியை இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு, ஒரு மனுஷனுக்கு நீதிமானா என்று அவன் சொல்லப்படுவதற்கு அதற்கு காரணம் விசுவாசமே ஒழிய அது அவன் செய்த காரியங்கள் அல்ல என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா கலாத்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இதே பவுல் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு நீதி என்று எண்ணப்பட்டதுன்னு. நீங்கள் ரோமர் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதே மாதிரி 9வது வசனம் பாருங்கள். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. எப்படி? விருத்த சேதனம் இருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தாலும் சரி. அதே மாதிரி இதே 4வது அதிகாரத்தில் நீங்கள் 21வது 22வது வசனம் பாருங்கள். அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானால் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எப்படி? தேவன் சொன்ன வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் மேலே உறுதியாக அவர் இன்னும் நம்பினதுனால அதனால அவர் நீதியாக எண்ணப்பட்டது. சங்கீதம் 106 31வது வசனம் பாருங்க. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ என்ன, ஒரு மனுஷன் நீதிமான் என்று அறிவிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அது விசுவாசம்தான். அப்போ இதனுடைய ஃபைனல் அத்தாரிட்டி, ஒரு கடைசி அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேத வசனம்தான். ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படுவது என்பதை குறித்து ஒரு அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? முழு அதிகாரம், கடைசி அதிகாரம் யாருகிட்ட இருக்கு? வேத வசனத்தில் தான் என்பதை மிக தெளிவாக சொல்லி நிறுத்துகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஆபிரகாமை பார்க்குறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போதே ஆபிரகாமுடைய விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேல் விசுவாசம் வைத்ததுனால நாமும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்தது. அப்போ நாம் நீதிமானாக்கப்பட்டது நீங்களும் நானும் நம்மளோட உணர்வுகளில் வரக்கூடிய உணர்வுகள்னால கிடையாது, நம்ம செய்த கிரியையினால் கிடையாது, நம்ம கொடுத்த காணிக்கையினால் கிடையாது, நம்ம சர்ச்சுக்கு போனதுனால கிடையாது, பைபிள் வாசித்ததுனால கிடையாது. ஏன்னா வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, விசுவாசிக்கிறவன் எவனோ அது எவர்கள் மேலும் எவன் மேலும் அது பழிக்கும் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டது வேத வசனத்தின் அடிப்படையில். அப்போ என்னன்னா, விசுவாசம் காரணம், விசுவாசத்தின் மூலமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ஆனால் யார் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து நமக்கு இது பண்ணுறா? தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வாக்கு கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதற்கு மறுமொழியாக நம்ம விசுவாசத்தின் மூலமாக தேவன்கிட்ட நம்ம போய் சேர்றோம். அப்போ என்னென்னா, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி அதன் மேல் விசுவாசிக்கும் போது நம்ம தேவனோடு
நிற்கக்கூடிய தகுதி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கணும், நம்மளுடைய கிரியையில் அல்ல. அதே சமயத்தில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், நீதிமான் ஆக்கப்படுவது என்பது ஒரு ஈவு, அது ரிவார்டு இல்லை. ஆபிரகாம் நமக்கு நம்முடைய கண்கள் முன்னாடி பார்க்கல, ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவர் தான் ஒரு முன்மாதிரி, விசுவாசத்திற்கு முன்மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தை முழு அதிகாரம் பெற்றதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் நங்கூரமாய் பதித்து அதன்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.